மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்தி. வரும் சட்டமன்ற தேர்தலில் தனித்து களம் காண்பது பற்றி சசிகலா ஆலோசித்து வருவதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். சசிகலா ஆதரவாளர்களை தன்னுடைய இந்த வரக்கூடிய தேர்தலிலே களமிறக்க சசிகலா திட்டமிட்டு வருவதாக தெரிகின்றது. 2021 தேர்தலின் போது தான் அரசியலிலிருந்தே விலகுவதாக அறிக்கை விட்டிருந்தார் சசிகலா. ஆனால் அதன் பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு நிர்வாகிகளை சந்திப்பது, அதன் பிறகு பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செல்வது உள்ளிட்ட பல பணிகளை மேற்கொண்டு வந்தார். இதற்கிடையிலே மீண்டும் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பல பேர் குரல் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். செங்கோட்டையன், முன்னாள் அமைச்சர்கள், அதே போல கர்நாடகா புகழேந்தி உள்ளிட்ட பல பேர் தனித்தனி குழுக்களாகவும் தனிநபர்களாகவும் சேர்ந்து OPS, TTV, சசிகலா ஆகிய 3 பேரையும் மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று சொல்லி வந்தனர். ஆனால் தற்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் சென்று விட்ட காரணத்தினாலே தற்போது சசிகலா தனித்து விடப்பட்டிருக்கிறார். எனவே சசிகலா தன்னுடைய அந்த பவரை காட்டுவதற்காக, தன்னுடைய செல்வாக்கை நிரூபிப்பதற்காக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக, அதாவது அவர் நேரடியாக போட்டியிட முடியாது, அவர் சிறை தண்டனை பெற்றவர் என்பதனாலே வரக்கூடிய 2027ஆம் ஆண்டு வரை அவரால் தேர்தலில் போட்டியிட முடியாது என்று சொல்கிறார்கள். எனவே தன் சார்பில் தன்னுடைய ஆதரவாளர்களை தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில், குறிப்பாக திருத்தணி, கள்ளக்குறிச்சி, அதே போல திருவள்ளூர் உள்ளிட்ட பல இடங்களிலே விருப்ப மனுக்கள் பெறப்படுவதாகவும், அதாவது விருப்ப மனு என்றால் நிர்வாகிகளை அழைத்து நாம் களம் காணலாமா, என் சார்பில் நிற்க வைத்தால் நீங்கள் நிற்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா, தேர்தல் செலவை நான் பார்த்துக் கொள்கிறேன், உங்களால் எவ்வளவு பேரை கூட்ட முடியும், எவ்வளவு வாக்குகளை பெற முடியும், தைரியமாக களத்தில் நிற்பீர்களா உள்ளிட்ட பல கேள்விகளை கேட்டு அவர்களை தேர்தலுக்கு தயார்படுத்துவதாகவும் தெரிகிறது. அந்த வகையில் தான் 2 தினங்களுக்கு முன்பு அமமுக மகளிர் அணி நிர்வாகியாக இருந்த ஜீவிதா என்பவர் சசிகலா அவர்களை சந்தித்தார். அதன் பிறகு அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இதே போல ரத்ன சபாபதி உள்ளிட்ட பல பேர் தொடர்ந்து சசிகலா அவர்களை சந்தித்து வருவதாகவும், பல நிர்வாகிகளை அழைத்து சசிகலாவை ஆலோசனை நடத்துவதாகவும் தெரிய வருகின்றது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் களமிறங்குவதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. காரணம், தன்னுடைய அந்த அரசியல் செல்வாக்கை தான் வெளியிலே நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் எழுந்திருப்பதாகவும், எனவே அந்த அடிப்படையிலே தான் போட்டியிட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, தன் சார்பிலே பல்வேறு தொகுதிகளில், அதாவது தன்னுடைய ஆதரவாளர்கள் எங்கெல்லாம் சற்று கூடுதலாக இருக்கிறார்களோ அந்த இடங்களை தேர்வு செய்து ஒரு 100 தொகுதிகளிலாவது நிற்க வைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று சசிகலா ஆலோசனை செய்து வருவதாக கூறப்படுகின்றது. அவ்வாறு சசிகலா தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் அது அதிமுகவினுடைய அந்த கூட்டணிக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படும். காரணம், அதிமுக ஆதரவாளர்கள் அல்லது இரட்டை இலை ஜெயலலிதா அவர்களுடைய ஆதரவாளர்கள், இவர்களில் சில பேர் சசிகலாவுடைய ஆதரவாளருக்கு வாக்களிக்க கூடும். எனவே இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையிலே சசிகலா அவர்களுடைய இந்த முடிவு என்பது அரசியல் அரங்கிலே, குறிப்பாக அதிமுக கூட்டணியில் உற்று கவனிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்கிறது. அவர் உறுதியாக புதிய கட்சி தொடங்குவாரா, தன்னுடைய ஆதரவாளர்களை நிற்க வைப்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் கடந்த 4-5 தினங்களாக மிக தீவிரமாக ஆதரவாளர்களை அழைத்து ஆலோசனையிலே சசிகலா ஈடுபட்டு வருகிறார் என்பதுதான் தற்போது கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.